அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தாங்க. அதாவது ஆனுவல் பிளானர் விட்டுருந்தாங்க, ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். அதில் வந்து எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமை ஏன் நமக்கு இதில் அட்டவணையில் வரல, அதாவது ஷெடியூல் பிளானரில் ஏன் வரல? ஸோ எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, அப்டேட் வருமா வராதா? வரும், ஆனால் வராது, அந்த கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ ஏன் வராது, எதுக்கு வராது, வந்தால் எப்போ வரலாம், அந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதே விதில் தான் ஜேடிஓ எக்ஸாமும் இருக்க போகுது. ஸோ இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை தயவு செய்து பாருங்க, சரியா? ஸோ கொடுக்கப்பட்ட ஆனுவல் பிளானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆனுவல் பிளானர். ஆக்சுவலாக வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குரூப் 2 2Aக்கெலாம் வந்து இன்டர்வியூவே கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து ரொம்பவே வந்து ஒரு க்ரூசியல் மூமெண்ட் தான் இதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி டஃப் காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா, இந்த இப்போ சப்போஸ் இது வந்துருந்துச்சுன்னா எதில் வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பைன்டு டெக்னிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 3 போஸ்ட்டுக்கு கீழே தான் ஆக்சுவலாக வந்திருக்கணும். எது? மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ ஏன் வரல அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ அது கீழே என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுக்கு கீழே தான் வந்திருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி எதுவும் வந்திருக்கான்னு பாருங்க. டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியில தான் உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வரும் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வரல. கண்டிப்பாக என்ன இது வரல. மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று விட்டுருந்தாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, சரி, ரைட். அதை நம்ம பார்ப்போம். இண்டஸ்ட்ரி சேஃப்டி ஹெல்த்தி. ஸோ இதுதான் வந்திருக்கு. இந்த இருக்கு பாருங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான் இருக்கு. இது மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரா இருக்குமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2018 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு 113 வேகன்சிஸோட. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய மாற்று கருத்து அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட குவாலிஃபிகேஷன் தாங்க ஒரு மாற்று கருத்து. அதுக்காகனால தான் இந்த தடவை உங்களுக்கு வராமல் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர், அப்போ டிப்ளமோ அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஸ்ட் பாசஸ் என்னவா இருந்திருக்கணும், டிப்ளமோவில் பாஸ் ஆகிருக்கணும் அப்படின்றது தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்க? மஸ்ட் பாசஸ், இங்கே பாருங்க, டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் பிரிஸ்கிரைப்டு ஃபார் த பெஸ்ட் சுட் ஹவ் பீன் அப்டைன் ஃபார் ஆஃப்டர் பாசிங் எஸ்எஸ்எல்சி HSC அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்னன்னா, இதுக்கு பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ தான் எலிஜிபிள். அதே தான் ஜேடிஓக்கும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் ஸோ இது வந்து ஒரு ஜிஓ. இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸுக்கோட ஒரு அதாவது ஒரு பேசிக்கான ஜட்ஜ்மெண்ட் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. 2023 டிசம்பர்ல தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும், டிசம்பர்ல. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு டிப்ளமோ தான் எலிஜிபிள். ஸோ ஆனால் அதில் அந்த 113 வேகன்சிக்கு மேக்சிமம் பாஸ் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ ஹோல்டர், அதாவது இன்ஜினியரிங் ஹோல்டர். டிப்ளமோன்னு கொடுத்துட்டு இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கேஸை போட்டிருந்தாங்க. சரியா? புரியுதா? இதனாலதான் இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் நமக்கு வேகன்சி அப்டேட் ஆகவில்லை. சரியா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது கேண்டிடேட்ஸ் தான் நிறைய பேர் பாஸ் ஆயிருக்கனால தான் இந்த கேசஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வரல. இப்போ ரிசல்ட் ஷெடியூல் இப்போ 22ஆம் தேதி விட்டாங்க தெரியுமா? ரிசல்ட் டிக்ளரேஷன் அது நம்ம டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி அப்லோட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த டிக்ளரேஷன் ஷெடியூல்ல இங்க பாருங்க, இந்த 3வது பாருங்க, இது 3வது பாத்தீங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூரல் டெவலப்மெண்ட், அதாவது ரோடு இன்ஸ்பெக்டர் RI அண்ட் RDO அப்படின்னு சொல்லுவாங்க. RI, சரியா? RI
ரோடு இன்ஸ்பெக்டரும் அதே மாதிரி ஜேடிஓ இதுக்கும் அதே தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிப்ளமோ தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பி கேண்டிடேட் அதே பேட்டர்ல தான் நடந்திருக்கும். ஸோ இதுக்கு இன்னான கேசஸ் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு. கேசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு. சரியா, இதே மாதிரி தான் அதுவும் என்னது கேசஸ் போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த கேஸ் எப்போ ஃபினிஷ் ஆகுதோ, இந்த கேசஸ் எல்லாம் எப்போ ஃபினிஷ் ஆகுது, ஃபினிஷ் பண்ணி ஜட்மெண்ட் கொடுத்து அதுக்கு உண்டான போஸ்டிங் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் வரும். ஸோ எப்போ அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் என்னன்னு பார்த்தீங்களா 13/3/2018 13/3/2018 பிப்ரவரி மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த வருடம் நமக்கு அதுக்குண்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல வெளியிடுவதற்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் நடத்துறாங்க பாத்தீங்களா, கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாம் இந்த இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் எப்போ கொடுத்துருக்காங்க, ஆகஸ்ட்ல 1, அக்டோபர்ல 1, நவம்பர்ல 1. ஸோ இந்த மந்த்ல நீங்க எதிர்பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா நீங்க இந்த மந்த்ல எதிர்பார்க்கலாம். வராத பட்சத்துக்கு நீங்க அதுல கொடுத்த மாதிரி அடுத்த வருஷம் 2025 மார்ச் பிப்ரவரி இதுலதான் வரக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அப்பயும் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாதான். நான் 2018 இருந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க. இன்னும் அதுக்குண்டான முடிவு, தீர்க்கமான முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனாலதான் வரல. வந்தாலும் ஒரு நல்ல எக்ஸாமா தான் இருக்கும், நல்ல வேகன்சியோட தான் வரும் அப்படின்றத நம்புறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் எடுக்கல. இருக்கக்கூடிய மாவட்டங்களும் இருக்கக்கூடிய ஏரியாக்களும் பெரிய லெவல்ல டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றத நம்புங்க. இந்த கேசஸுக்கு ஒரு முடிவு வந்தால் மட்டும்தான் இது நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமும் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்க போகுது. ஜூன் மாதமே உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, எஸ்எஸ்சி ஜேஇ குரூப் 4 இருக்கு. ஸோ நிறைய எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வருது இந்த வருடம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்ற இதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட ப்ராக்ரஸ் எப்பவுமே கடைசி இலக்கு என்னன்றது தீர்மானிக்கிறது ஒண்ணு. அதே மாதிரி உங்க ப்ராக்ரஸ் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். கண்டிப்பா அது நல்லதே நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நிறைய கன்ஃபியூஷனுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்றத நம்புறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.